ரொம்ப ஈஸியான டாபிக். பட் என்னன்னா கம்ப்ளீட் கிராமர் நாலேஜ் இதுக்கு வேணும். அதாவது ரொம்ப ஸ்கோரிங் டாபிக். ஈஸியா இதுல நீங்க வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த டாபிக்ல நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் மாதிரியோ அல்லது ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு மாதிரியோ நீங்க வந்து யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பார்த்த உடனேயும் அடிக்கலாம். பட் கொஞ்சம் கிராமட்டிக்கல் நாலேஜ் பிளஸ் ப்ராக்டிஸ் வேணும். இதுதான் இங்க முக்கியம் இந்த எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான். See, it is a very 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 less time consuming process. இந்த எரர் ஸ்பாட்டிங்கை வந்து நீங்க கொஷின்ஸ்ல அதாவது நீங்க அப்ரோச் பண்ணும் பொழுது உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். வெரி வெரி லெஸ் டைம் கன்சியூமிங். அதுதான் இதனுடைய பெனிஃபிட்டே. ரைட், லெட்ஸ் மூவ் டு த செஷன். அதாவது அந்த எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ரைட், உங்களுக்கு வந்து இதுல போறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ சம் ஓவர்வியூ ஆஃப் சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். என்ன அந்த ரூல்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். நாம எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கிராமர்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி கிராமர். ரைட், நாம பாருங்க சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அத நீங்க அப்படியே கையை பார்த்துட்டு வாங்க. இதுல என்னன்னா பாருங்க, எரர் டிடெக்ஷன் டைப்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த செகண்ட் பாயிண்ட்ல இருக்கு பாருங்க, செகண்ட் சப் யூனிட்ல இருக்கு பாருங்க, எரர் டிடெக்ஷன் அண்ட் டைப்ஸ். அதுல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. Subject verb agreement, usage of participles and infinitives, usage of verbs, usage of adjectives. Subject verb agreement அதாவது நாம யூஸ் பண்ற நவுனுக்கும் வெர்புக்கும் அக்ரிமெண்ட் வேணும். நவுன் சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா வெர்பு சிங்குலரா இருக்கணும். நவுன் ப்ளூரலா இருந்துச்சுன்னா வெர்பும் ப்ளூரலா இருக்கணும். இதுதான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் எங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். பிரசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்மளுக்கு வெர்புக்கு எஸ் சேர்த்தணும். இது ஒண்ணுதான் எக்ஸெப்ஷன். தென் usage of participles and infinitives. Participles, present participle, past participle. உங்களுக்கு தெரியும் present, past, past participle அப்படின்னு வெர்ப்ல 3 ஃபார்ம் இருக்கு. அதுல பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது என்ன? ஐஎன்ஜி சேர்த்தி வர்றது ஒண்ணு. அடுத்தது பாஸ்ட். பாருங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஹேஸ், ஹேவ், ஹேட், have been, has been, being, been, am, it's being done சொல்றோமா? இந்த மாதிரி அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறோம். இது இப்ப நான் சொன்னது எல்லாமே பாருங்க பி வெர்ப்ஸ், அதே மாதிரி ஹேவ் வெர்பு, டூ வெர்பு, டூ, டஸ், டிட், டன். இது கூட சில சமயம் வரும் பொழுது நான் இப்போ அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரியான வெர்ப்ஸ்ல வரும். ஹேஸ், ஹேவ், ஹேட், ஹஸ் பீன், ஹேட் பீன், பீயிங், பீன், பி, இந்த மாதிரியான வெர்ப்ஸ்ல. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது யூசேஜ் ஆஃப் வேர்ப்ஸ். வேர்ப் அப்படிங்கிறதுல ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான வெர்பை நாம எப்படி போடணும், அதான் யூசேஜ் ஆஃப் வேர்ப்ஸ். அந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வருமா, பாஸ்ட் டென்ஸ் வருமா, ஹேஸ் பீன் வருமா, ஹேட் பீன் வருமா, அல்லது வெறும் ஐஎன்ஜி ஃபார்மெட்ல வருமா, இது அத்தனையுமே யூசேஜ் ஆஃப் வேர்ப்ஸ்ல நாம போட்டுறோம். பிளஸ் இஃப் கிளாஸும் அதுல அடங்கும். ரைட், யூஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸும் நாம எப்படி பயன்படுத்துறோம்? ஒரு அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தட் குவாலிஃபைஸ் அ நவுன். எப்பயுமே ஒரு அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அது நவுனை மட்டும்தான் குவாலிஃபை பண்ணும். அப்போ அது கரெக்டா நவுனை குவாலிஃபை பண்ணுதா அப்படிங்கிறத நாம பார்க்கணும்.
தென் ரைட், இப்போ நாம வந்து சில டிப்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே பாருங்க, நான் உங்களுக்கு இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். நான் சொன்ன அத்தனையுமே இந்த டிப்ஸ் இது எல்லாமே அடங்கும் பாருங்களேன். அதாவது இந்த அட்ஜெக்டிவ்ஸ் தான் எல்லாமே. few, less, little, many, much. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா demonstrative adjective. there, these, that, அது எல்லாமே. இதே மாதிரி many, much, few, less, little, quantitative அப்படின்னு நாம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, explain and suggest, lose, usage of even for emphasis, back with revert, anyway, without, yes is correct, anyways, right, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் a minute, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்துருங்க. தென் இப்ப நாம எக்ஸசைஸ் குள்ள போயிடலாம். ஓகே பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1. இதுக்கு அந்த மேல கொடுத்திருக்கிற டைரக்ஷன்ஸ் பாருங்களேன். In these questions, some of the sentences have errors and some have none. இல்ல, find out which part of the sentence has an error and indicate it corresponding to appropriate letters. சரியா? If there is no error, indicate corresponding to the last option அப்படின்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது இதுல some of the part of the sentencesல error இருக்கு. அப்படி error இருந்துச்சுன்னா அது எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். if the sentence entire, if the given sentence is correct, is entirely correct அப்படின்னா no error. ஓகே, இது பாருங்க. first question, antibacterial wipes only eradicate bacteria from kitchen surfaces for 20 minutes and using them to keep germs at bay is absolutely redundantly. பாருங்க, ரெண்டு adverb வந்திருக்கு பாருங்க. is absolutely redundantly. first questionலயே பாருங்க, ரெண்டு adverb நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. absolutely ஒன்னு, then redundantly ரெண்டு. அப்போ நம்மளுக்கு என்ன பாருங்களேன், இதுல நம்மளுக்கு வந்து சி பார்ட் கண்டிப்பா தப்பு. சி பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி ராங். ஏன்னா ரெண்டு வெர்பு பக்கத்து பக்கத்துல வந்திருக்கு, ரெண்டு அட்வர்பு. அப்போ இதுக்கு நாம எப்படி எரர் கண்டுபிடிக்கிறது பாருங்க, ஆப்ஷன். அப்ப சி அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு எரரா இருக்கு. வந்து பாருங்களேன், antibacterial wipes only eradicate bacteria from kitchen surfaces for 20 minutes and using them to keep germs ஓகே, பி வரைக்கும் எந்த விதமான எரரும் இல்லை. அப்ப சி பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு எரர். அப்ப ஆன்சர் வந்து ஒன்லி சி. இது எங்க இருக்கு? டி. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் ஒன் போயிருங்க. The Indians who migrate to Western countries often finds it humorous to see some Westerners struggling to pronounce their names. Even the simplest names are often mispronounced by some, making one wonder how it can be possible. பாருங்க, பார்க்க வந்து நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட் மாதிரி தெரியுது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இது பெருசா இருக்கிறத எடுத்திருக்கேன். The Indians who migrate to Western countries often finds it humorous to see. பாருங்க, இந்த இடத்துல சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வருது பாருங்க. எந்த இடத்துல வருது? The Indians அப்படின்னு இருக்கா, இது வந்து நவுன் ஃப்ரேஸ். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
இது வந்து ஒரு noun phrase. The Indians who migrate to Western countries often. இதுல find அப்படின்னு வரணும். பாருங்க, finds அப்படின்னு இருக்கு, find வரணும். இந்தியன்ஸுங்கிறது plural. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும்? find அப்படிங்கிற verb நம்ம போடணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏ பார்ட்ல நம்மளுக்கு தப்பு இருக்கு. சரியா? அடுத்தது, some Westerners struggling to pronounce their name. Even the simplest names are often mispronounced by some, making one wonder how it can be possible. No error. அதாவது பி அண்ட் சில எந்த எரரும் இல்லை. அப்போ ஏல மட்டும்தான் இருக்கு. அது என்ன? ஃபைண்ட் அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன்ல ஏ மட்டும்தான் தப்பு. ஏ எஸ், ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஏ ரைட் ஆன்சர். புரியுதா? அடுத்தது பாருங்க, 8th ஒன் பாருங்க. There was a streak for conservatism in his political outlook in his right. இப்போ அந்த இடத்துல சென்டென்ஸ்ல வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஏ பி சி அப்படின்னு மார்க் பண்ணல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்காங்க பாருங்க, அதை பார்த்துக்குங்க. சரியா? அதுதான் ஏ, ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் ஏ பி சி அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிங்க. There was a streak for conservatism in his political outlook which influenced the manner in which he addressed the issues before the country, both as an analyst and as a playwright. சிம்பிளா இருக்கு பாருங்க. ஆனா நம்மளுக்கு வந்து there was a streak for conservatism in his political outlook, right, in his, which influenced the manner in which he addressed the issues before the country, both as an analyst and as a playwright. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரு சின்ன தப்பு இருக்கு பாருங்களேன். there is, அந்த இடத்துல was வரக்கூடாது, is வரணும். புரியுதா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைண்ட் த கான்டெக்ஸ்ட். அதாவது இது ஒரு ஆத்தரை பத்தின ஒரு ஒரு கிரிட்டிசிசம். அந்த கிரிட்டிசிசம் வந்து, அதாவது இதை எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இப்போ ஒருத்தருடைய பேச்சுலையும் ஒருத்தருடைய பிளேவ்லையும் ஒருத்தருடைய நாடகத்திலையும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நாம சொல்லுவோமே தவிர இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ there is a streak of conservatism in his political outlook. அப்போ ஆப்ஷன் ஏ, 8th ஒன்னுக்கு ஏல தப்பு இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ ரைட். அடுத்தது பாருங்க, இது வந்து கான்டெக்ஸ்டா நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், go to 10th one. The government hopes this will revive investment and spur the economy. Bank nationalization in 1969 led to a culture where bank lent in pursuance of government pressures, legitimate or otherwise. This process has begun, but its speed and its effectiveness have yet to be proved. பாருங்க, இந்த இடத்துல தெளிவா தப்பு தெரியுது பாருங்க. பேங்க்ஸ் ஷுட், பட்டு ஷுட்டும் வருது பட்டும் வருது பாருங்க. பேங்க் ஷுட் பட் டோன்ட் have the expertise to evaluate all detailed project reports of promoters. பாருங்களேன், பேங்க்ஸ் ஷுட் பட் டோன்ட் ஆப்வியஸா தப்பு. அப்போ சி அண்ட் டி ஆப்வியஸா நம்மளுக்கு தப்பு. என்ன சீல என்ன தப்பு? This process has begun begin began begun begin began begun b g u n வந்திருக்கணும். பட் இட் ஸ்பீட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் பாருங்களேன்,
have yet to be proved அப்படின்னு இருக்கு, அதுவும் தப்பு. have அந்த இடத்துல வரக்கூடாது. பட் இட்ஸ் ஸ்பீட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆர் yet to be proved அப்படின்னு வரணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒண்ணுல பாருங்களேன், அதே சென்டென்ஸ்ல BEGUN வரணும். அடுத்தது அதுவே கீழே ஆர் yet to be proved, இது தப்பு. புரியுதா? எப்பயுமே கிராமர் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்ன தப்பு, ஏன் அந்த இடத்துல தப்பு, தென் என்ன போட்டா அது கரெக்ட் வரும், இந்த மூணையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாதான் இது ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ஈஸியா பண்ண முடியும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு பாருங்களேன், சி அண்ட் டி கம்ப்ளீட்டா ராங். சரியா? சி அண்ட் டி கம்ப்ளீட்டா ராங். அப்போ சி இருக்கிறது எல்லாமே நம்ம தூக்கிடலாம். டிஇ சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சி அண்ட் டி தேவையில்லை. அதே மாதிரி நோ எரரும் இல்லை. தென் ஏ அண்ட் பி ரெண்டுலயும் தப்பு இல்லை. அப்போ ஆப்ஷன் பி. ஜஸ்ட் மினிட், ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு பாருங்க, இது நீங்க நோட் பண்ணிக்கிங்க. 10th ஒன்னுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஏ, இங்க பாருங்க பில கூட டி வந்திருக்கு பாருங்க, இது வராது. அப்ப 10th ஒன்னுக்கு நீங்க என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிங்க, 10th ஒன்னுக்கு இப்போ உங்களுடைய ஒர்க் ஷீட்ல அங்க ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா 10th ஒன்னுக்கு ஏ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் எரரா கூட இருக்கலாம். 10th ஒன்னுக்கு ஏ. I'm sorry. Right. I am got little confused. இந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு எரர் இருக்குது அப்படின்னு தான் நாம சொல்றோம். அப்போ நம்மளுக்கு வந்து இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேங்க் நேஷனலைசேஷன் டிஸ்கிரைபிங் த, அடுத்தது 12th ஒன் டிஸ்கிரைபிங் த மோடி அபே. பாருங்க, மோடி அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர், அபே அப்படிங்கிற ஒரு இன்னொரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். டிஸ்கிரைபிங் த மோடி அபே மீட்டிங் அஸ் வார்ம், கோகலே said the two leaders were old friends and they had cordially and fruitful discussion on the entire gamut of bilateral relationship. பாருங்க, ஏபி சில பாருங்க கொஸ்டின், அதாவது கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்ல சில பாருங்க தே ஹேட் கார்டியலின்னு இருக்கா, அந்த இடத்துல கார்டியல் அப்படின்னு வரணும், அதாவது LY வரக்கூடாது. அடுத்தது ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன், அது கரெக்ட். அப்போ கார்டியலிங்கிறது வந்து தப்பு, கார்டியல் LY வரக்கூடாது. புரியுதா? அப்போ இதுல வந்து பாருங்களேன், சி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன தப்பு, சி. இந்த இடத்துல அவன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, சென்டென்ஸ்லயே அவன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டான். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது நம்ம 14th போயிடலாம். The monsoon has so far delivered 36% less rainfall than normal since the start of the session on June 1 due to a delay in the onset of the seasonal rains. பாருங்க, தெளிவா இருக்கு சென்டென்ஸ், எந்த தப்புமே இல்லை, நோ எரர். இந்த சென்டென்ஸ்ல யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க, இதுல ஏன் எரர், உங்களுக்கு ஏதாவது இதுல எரர் பார்ட்டா இருக்குமோ அல்லது ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. யூ கேன் ஆஸ்க் நவ். நாம 13th ஒன்ல பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு இந்த இடத்துல இப்படி ஒரு கரெக்ஷன் கூட வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் இருக்கு 13th ஒன்ல. அதை பார்த்துடலாம். I have finally decided to bite a bullet and learn how to code. புரியுதா நான் சொல்றது? I have finally decided to bite a bullet அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா அந்த இடத்துல
த புல்லட் அப்படின்னு வரணும். பாருங்க, பைட் த புல்லட் அப்படிங்கிறது தான் இடியம். இங்க ஏ புல்லட் அப்படின்னு இருக்கு. அந்த இடியத்தினுடைய யூசேஜே அப்படிதான் வரும். அப்ப அந்த இடத்துல த வரணும். புரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டமான காரியத்தை நான் பண்ண போறேன். அது எனக்கு தர்ம சங்கடமான இருக்கட்டும், அல்லது ரொம்ப மனசுக்கு கடினமா கூட இருக்கட்டும், உடம்புக்கு கடினமா கூட இருக்கட்டும். Either physically or mentally it is going to be hard. I'm going to encounter. I'm going to do that. அதான் bite a bullet. Right. இந்த மாடல்ஸ்ல பாருங்களேன். அடுத்தது நாம எங்க போயிடலாம்னா நம்பர் 17. மொத்தம் இந்த மாடல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 questions இருக்கு. நான் அதுல கிட்டத்தட்ட ஒரு 6க்கு மேல ஹேண்டில் பண்ணியாச்சு. பாருங்க. He complained to the police that his briefcase had been stolen and that he was lifted without any money. சிம்பிளான ஆப்ஷன் பாருங்களேன். He complained to the police that his briefcase had been stolen, right? And that he was left, left, not lifted. புரியுதா உங்களுக்கு? இது எதனுடைய வெர்பு அப்படின்னு? லீவ், லெஃப்ட். அதாவது நான் தவிப்பில் விடப்பட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லாம நான் இருந்துட்டேன். ஐ வாஸ் லெஃப்ட். ஐயோ, என்கிட்ட இப்ப என்னுடைய பர்சு தொலைஞ்சு போச்சு. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? ஐ வாஸ் லெஃப்ட் வித்தவுட் மணி. உன் காசே இல்லாத மாதிரி என்னை விட்டுட்டாங்களே, அம்போன்னு தவிக்கிறேனே. அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். புரியுதா? அப்போ நம்மளுக்கு எந்த பார்ட்ல எரர் இருக்கு? சி. ரைட், இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 20th பாருங்களேன். ஒரு சிம்பிள். Unless you do not obey your elders, you will not succeed in your life. இப்போ இதுல டபுள் நெகட்டிவ் வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல டபுள் நெகட்டிவ் வந்திருக்கு. ஒரு டபுள் நெகட்டிவ் அப்படிங்கிறது தப்பு. சரியா? டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவ். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவ். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதுதான் இங்க கதை. இந்த இடத்துல பாருங்களேன். அன்லெஸ் யூ ஒபே. அன்லெஸ்னாலே அது நெகட்டிவ். நீ உன்னுடைய முன்னோர்களை மதிக்கலைனா உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி பெற முடியாது. அதான் இதுக்கு அர்த்தம். அப்ப அன்லெஸ் யூ டு நாட் ஒபேன்னு வரக்கூடாது. அன்லெஸ் யூ ஒபே. புரியுதா உங்களுக்கு? அன்லெஸ் யூ ஒபே. அந்த இடத்துல டு நாட் வரக்கூடாது. அப்ப ஏ அந்த இடத்துல தப்பு. 20th ஏ. ஓகே, நெக்ஸ்ட் இது போயிடலாம். In the following question, 3 sentences are given revolving around the same theme or idea. Decide which of the following sentences are grammatically and meaningfully correct and mark the answer accordingly. பாருங்க, இந்த டைரக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே தீம் ஆர் ஐடியா பேஸ் பண்ணி இருக்கு. அதுல கிராமட்டிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல்லா கரெக்டா இருக்கிறத எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது எது ராங்கோ அதை இவங்க போட சொல்லியிருந்தாங்க. ஆப்ஷனா ஆன்சரா எழுத சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க எது கரெக்டோ அதை சொல்றாங்க. பாருங்க, millions of organisms inhabits the sunlit water and they are far more diverse than the scientists even imagined. பாருங்க, எடுத்தோனையுமே தப்பு. மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இன்ஹாபிட். அந்த இடத்துல எஸ் வரக்கூடாது. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். புரியுதா? எஸ் வரக்கூடாது. இன்ஹாபிட் அப்படிங்கிறது தான் வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணே நம்மளுக்கு தப்பு. ரைட். அடுத்தது, researchers reported the results of the first global survey of plankton in the miniature animals, algae, bacteria and viruses that float in the open sea. Okay, இது correct. The data will help scientists better understand the lives of plankton and how plankton communities will respond to a changing
climate. அப்போ நம்மளுக்கு எது கரெக்டு? ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு, செகண்ட் அண்ட் 3 கரெக்டு. அப்போ ஆன்சர் 21க்கு ஆப்ஷனில் பார்த்தோம்னா 2 and 3 கரெக்ட். அப்போ 21க்கு டி. 21க்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, பாருங்க, இதுல நம்ம இன்னொரு மாடல் பார்த்துடலாம். 23க்கு போயிருக்கேன். Currently, only 5 species of trees or large shrubs occur naturally in Greenland, and those hardy plants grow only in scattered plots in the far south. இது இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்க. Currently, only 5 species of trees or large shrubs occur naturally in Greenland, and those hardy plants grow only in the scattered plots in the far south. Correct. Fixed experiments and ambitious gardening projects, however, have confirmed that a range of other species can get a root hold in Greenland if given the chance. Correct. Those species, along with 5 other long established native varieties, may began to spread as temperatures warm. இந்த இடத்துல தப்பு இருக்கு பாருங்க. மே பிகின், BEGIN வரணும். புரியுதா உங்களுக்கு? BEGIN வரணும். அங்க AN கொடுத்திருக்காங்க. அப்போ பிரசன்ட்ல இருக்கணும், அங்க பாஸ்ட்ல இருக்கு. ஏன் இந்த இடத்துல பிரசன்ட்ல இருக்கணும் பாருங்க. மே, இந்த இடத்துல மே அப்படிங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் வெர்பு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மே, மைட், ஷால், ஷுட், கேன், குட், வில், வுட், நீட், ஆட் டு, இதெல்லாம் என்ன வெர்பு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, பாருங்க. அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன வருது? 1 and 2 கரெக்ட். அப்போ அது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த டைரக்ஷன் பாரலாம். In the following question, a sentence is given divided into 5 parts. Part A is grammatically correct. அதாவது அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல மொத்தம் 5 பார்ட் இருக்கு. அதுல A part is always grammatically correct. Out of the other 4 parts, one contains an error. மீதி இருக்கிறதுல ஒண்ணுல தப்பு இருக்கு. Mark the option that contains an error. If none of the parts have error, please make mark no error. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, மறுபடியும் அவன் என்ன கேட்டுட்டான்? தவறா இருக்கிறத சூஸ் பண்ண சொல்றான். Time magazine dedicated its Person of the Year cover to women who broken the silence surrounding the pervasiveness of sexual harassment and violence, especially in the workplace. பாருங்க, who broke the silence, not broken. சிம்பிள் பாஸ்ட் வரணும் இந்த இடத்துல. BROKE தான் வரணுமே தவிர அங்க N வரக்கூடாது. புரியுதா? சிம்பிள் பாஸ்ட். அப்போ நம்மளுக்கு வந்து இது என்ன பார்ட் அப்படின்னா சி பார்ட். அப்போ 24க்கு சி ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா அதுல தான் எரர் இருக்கு. அதாவது இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது பாருங்க. கொஸ்டின்ல சிஏ, ஆன்சர்ல அது டிஏ. புரியுதா எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னு? கொஸ்டின்ல அது சி பார்ட், ஆன்சர்ல அது டி பார்ட். சரியா? இந்த இடத்துல தான் நீங்க ஸ்பீடா மூவ் ஆகும் பொழுது தெரிஞ்ச கொஸ்டினையே நம்ம தப்பு பண்ணிடுவோம். இந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப கவனிச்சு போடணும். அடுத்தது பாருங்க. While 25th, the World Health Organization recommends that countries adopt heat health warning systems, including daily alerts, to ensure that people are in a position to deal for adverse error. தப்பு.
டு டீல் வித் அட்வர்ஸ் எரர். எப்படி இருக்கணும்? டு டீல் வித் அட்வர்ஸ் எரர், நாட் ஃபார் அட்வர்ஸ் எரர். நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த இடத்துல ப்ரொபோசிஷனல் எரர். அப்போ 25th எந்த பார்ட் எரர்? இ. அது ஆப்ஷன்ல பி. 25க்கு பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருலாம். அடுத்த டிரெக்ஷன் பாருங்க. In each of the questions below a sentence is given. அதாவது சென்டென்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ரைட் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அது வந்து 5 பார்ட்ஸா டிவைட் இருக்கு. ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். அதுல சரி, ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் இஸ் கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். அதுல ஏதோ ஒண்ணுல எரர் இருக்கு. பாருங்க, இப்போ என்ன பண்ண சொல்றான்? எது கரெக்டா இருக்கோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்றான். அதை பேரா எடுத்து சூஸ் பண்ண சொல்றான். பாருங்க, கொஸ்டின்ஸ் ஒன்னு தப்பு, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் தப்ப கண்டுபிடிக்க சொன்னா, செகண்ட் டைரக்ஷன் கரெக்டா இருக்கிறத கண்டுபிடிக்க சொன்னா, மூணாவது டைரக்ஷன் தப்ப கண்டுபிடிக்க சொன்னா, நாலாவது டைரக்ஷன் கரெக்டா இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்றான். எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்றான் பாருங்க. ரைட். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கோ, எந்தெந்த சென்டென்சஸ்லாம் கரெக்டோ அதை சூஸ் பண்ணணும். There are still more than a dozen drivers. 27th question பாருங்க. There are still more than a dozen drivers, some of whom are currently driving in Formula 1 and some of whom are not, who have multiple possibilities, okay, possibility as far as who have multiple possibility as far as which teams they might drive for in 2019 is concerned. புரியுதா? இது ஃபார்முலா 1 பத்தின டிரைவர் எந்த டீமுக்கு அவங்க டிரைவ் பண்ண போலாம் 2019ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டின். பாருங்க, இதுல ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் பாருங்க. who have multiple possibilities. புரியுதா உங்களுக்கு? மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ். TYக்கு பதிலா IES வந்திருக்கணும். as far as which team அப்படின்னு வந்திருக்கணும். டீம்ஸ் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க, அது தப்பு. which team, எந்த டீமுக்கு அவர் கார் ஓட்ட போறாரு, எந்த அணிகளுக்கு அப்படின்னு வரக்கூடாது இல்லையா? அவரு 2019ல ஒரு ஃபார்முலா டிரைவர் எந்த டீமுக்கு ஓட்டலாம் அப்படிங்கறத இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறதே. அப்போ டீம்ஸ் எஸ் வரக்கூடாது. தென் அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இதுல வந்து கொஸ்டின்ல இருக்கிறதுல டி ஆப்ஷன் தப்பு. அப்ப மீதி இருக்கக்கூடிய ABCE இதெல்லாம் கரெக்ட். அப்ப கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா ABCE. டி இல்லாதெல்லாம், டி இருக்கிறதெல்லாம் நம்ம தூக்கிடலாம். பில டி இருக்கு, சில டி இருக்கு, டில டி இருக்கு. ரைட். ஆப்ஷன் ஏ 27க்கு ஏ. ஓகே, அடுத்த டைரக்ஷன் பாருங்க. மீதி இருக்கிற அந்த ரெண்டையும் நீங்க இது ஒரு மாடல், ஒவ்வொன்றும் ஒரு மாடல் சரியா? அது வந்து மீதி இருக்கிற ரெண்டையும் யூ டேக் இட் அஸ் ஹோம்வொர்க். அடுத்தது பாருங்க, டைரக்ஷன்ஸ்ல in the question below 3 statements are given which may or may not contain an error. அதாவது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல எரர் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் சென்டென்ஸ் எது வந்து கிராமட்டிக்கலா கரெக்டோ அத காம்பினேஷனை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. Visitors acquainted with the history of the Brazilian city of Campinas will probably find it hard to imagine that it was once home to ancient wooden
sugar mills and slave run coffee plantations, right? பிரேசில் வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு சுகர் மில் பிளான்டேஷனாகவும் ஒரு காஃபி பிளான்டேஷனாகவும் இருந்துச்சு. ஓகே. Despite recent achievements, Brazil still needs to overcome challenges to improve its innovation system. Okay, correct. Embattled Australian Prime Minister Malcolm Turnbull said he will soon call a meeting to determine the leadership of the ruling Liberal Party. ரொம்ப சிம்பிள். இன்ஃபினிட்டிவ் டூக்கு அப்புறம் என்னைக்குமே வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு தான் வரணும். டு டிட்டர்மைன், அந்த இடத்துல டி வரக்கூடாது. டு இன்ஃபினிட்டிவ், டிட்டர்மைன், டி வரக்கூடாது. அப்போ சிம்பிளா ஆப்ஷன் 3 தப்பு. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? 1 and 2 அந்த பேர் கரெக்ட். அப்போ பி வந்து 30th ஒன்று பாருங்களேன், பி வந்து கரெக்ட். 30th வந்து பி ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா அது ஒரு 1 and 2. ஓகே, இதுல நாம இன்னொரு கொஸ்டினையும் பார்த்துடலாம். ஏன்னா இதுல கொடுத்துருக்கிறதுல இது கொஞ்சம் இது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க ஈஸியா தெரியும். நான் உங்களுக்கு இதை டீல் பண்ணிடுறேன். Global carriers have flocked to India, lured by domestic travel boom and what is expected to be the world's third biggest aviation market by 2025. Okay, as we warned a little weeks ago, Trump is likely to spend tens of billions more than expected on each department. The Ministry of Civil Aviation has announced a policy allowing individuals and companies to fly drones from December 1. பாருங்க, இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே கரெக்ட்னு தோணுது. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒரு சின்ன தப்பு இருக்கு. ஒரு சின்ன தப்பு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். Global carriers, right? இது கரெக்ட். As we warned a little weeks ago. பாருங்க, as we warned little அப்படிங்கிறது வரக்கூடாதாங்க, few அப்படிங்கன்னு வரணும். ரொம்ப சிம்பிள். இதை நீங்க யாராவது சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். லிட்டில் அப்படிங்கிறது குவான்டிட்டிவ். புரியுதா? லிட்டில், மச், மோர், சம் இதெல்லாம் குவான்டிட்டிவ். புரியுதா? அப்போ as we warned a few weeks ago. அப்போ ஆப்ஷன் எது கரெக்ட்? 1 and 3. 31க்கு பி. ஓகே, அடுத்து பாருங்க 32. Instead of simply digitizing a paper-based process for registering and operating drones, India has formulated an all-digital process. In a research shows that 56% of Indian shoppers ditch their shopping carts after loading. Ditch their shopping carts after loading அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்க ஆன்லைன்ல பொருள் வாங்குறதுன்னு சொல்லிட்டு சர்ஃப் பண்றீங்க, தேடுறீங்க, அந்த கார்ட்ல ஆட் பண்றீங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டு வெளியே வந்துடுறீங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ditch their shopping carts after loading. Despite persistent requests from government officials and research institutions, China has not provided samples of the danger virus. Samples of the danger virus. டபுள் பாருங்க, இந்த இடத்துல danger, a noun, an adjective,
should always qualify a noun. இந்த இடத்துல இது நவுனா வரணும். ஆனா இது வந்து பாருங்களேன், இட்ஸ் அ டேஞ்சர். டேஞ்சரஸ் வைரஸ் அப்படின்னு வந்திருக்கணும். அங்க தப்பு. டேஞ்சரஸ் வைரஸ், DANGEROUS அப்படி வந்திருக்கணும். அப்போ 3 தப்பு நம்மளுக்கு. அப்போ 32ல பாருங்களேன், 3 ஆப்ஷன் தப்பு. அடுத்தது நாம எங்க தப்பு இருக்குன்னு பார்க்கணும். Instead of simply digitizing a paper-based process for registering and operating drones, India has formulated an all digital process. Okay, first one la endha thappu illa. Research shows that 56% of Indian shoppers ditch பாருங்க, ditch their அப்படின்னு இருக்கு பாருங்க, THEIR வரணும். இந்த இடத்துல THERE இருக்கு, THEIR. புரியுதா? அப்போ செகண்ட்லயும் தப்பு இருக்கு, தேர்ட்லயும் தப்பு இருக்கு. அப்ப 32க்கு ஒன்னே ஒண்ணுதான் கரெக்ட். அங்க எது? ஒன்லி 1. அப்போ 32க்கு A ஆப்ஷன். ஓகே, அடுத்த டைரக்ஷன்ஸ் பார்க்கலாம். In the questions given below, a sentence is given divided into parts. ஒரு sentence parts-ஆ divide பண்ணிட்டாங்க. One of the parts may contain an error. ஒரு part வந்து பாத்தீங்கன்னா அதுல error. Identify the part that contains the error and mark it as the answer. இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்கு அதை ஆன்சரா மார்க் பண்ணுங்க. ஓகே, இக்னோர் எரர்ஸ் ஆஃப் பங்க்சுவேஷன், அதெல்லாம் தேவையில்லை. எரர்ஸ் ஆஃப் பங்க்சுவேஷன்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, with 33, with wealth reaped from corruption, politicians have more than enough money to engage. அந்த பாருங்க, அங்கேயே தப்பு இருக்கு. The best lawyer and sail smoothly all the way from the lower courts to the Supreme Court. Right, optionல பாருங்க, with the wealth reaped from corruption, more than enough money to engage. D வரக்கூடாது அந்த இடத்துல, engaged அந்த இடத்துல D வரக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறமேல நம்மளுக்கு present form of the verb தான் வரணும், to engage. ரைட், இந்த பார்ட்ல நம்மளுக்கு எரர் இருக்கு. அப்போ 33க்கு வந்து B ஆப்ஷன். 33க்கு வந்து B is the right answer. Then 34 பாருங்க, both Google and Facebook as the largest platforms for content distribution are said to be creating systems that will filter fake news. பாருங்க, பார்க்கறதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்ல எல்லாமே கரெக்டா இருக்குன்னு. எப்படி? both Google and Facebook கரெக்ட். நவுன் ஃப்ரேஸ் as the largest platforms for content distribution. புரியுதா உங்களுக்கு? நவுன் ஃப்ரேஸ் எப்படின்னு, are said to be creating a systems that will filter fake news. Simply correct. Everything is correct. அப்போ no error. 34க்கு E. அடுத்தது பாருங்க 35. In the past little months, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இதை சொல்லியிருக்கேன். என்ன, லிட்டிலுக்கு பதிலாக என்ன வரணும்? few வரணும். எடுத்துனையுமே இந்த எரர். புரியுதா உங்களுக்கு? லிட்டிலுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன வரணும்? few. சிம்பிள். அப்போ நம்மளுக்கு வந்து ஏ தான் தப்பு. அப்போ 35க்கு ஏ. நாம சென்டென்ஸ் கூட ஃபுல்லா படிக்கல, ஆனா ஆப்ஷனை கரெக்டா பிக் பண்ணிட்டோம்.
ஏன்னா அங்க ஒரு ஆப்ஷனுக்கு தான் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? எப்படி நீங்க ஈஸியா டைம் சேவ் பண்ணலான்னு? 35க்கு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஈச் கொஸ்டின், அடுத்த டைரக்ஷன். ஈச் கொஸ்டின் கண்டைன்ஸ் 3 sentences. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 3 சென்டென்ஸ் இருக்கு. The error, if any, may be in one or more part of the sentences. மேபி ஒரு சென்டென்ஸ்ல இருக்கலாம், அல்லது ஒரு சென்டென்ஸ்ல நிறைய பார்ட் இருக்கலாம். Find the error and mark the answer from options ABCD if there is no error. ரைட், எரர் இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். பாருங்க, while businesses has been complaining of problems with the platforms for several months, it is only now that the government has begun acknowledging the concerns. பாருங்க, while the businesses have been, has இருக்கா, அந்த இடத்துல have been வரணும். அடுத்தது, while Unilever has initiated a strategic review of its global tea business, industrial analyst does not, அந்த இடத்துல என்ன வரணும்? do not அப்படின்னு வரணும். industrial analyst do not, அந்த இடத்துல பாருங்க, industrial analyst do not expect the Indian subsidiary Hindustan Unilever to evaluate selling its tea business in India. அப்போ ஒன்னும் தப்பு, டூவும் தப்பு. அடுத்தது, the Narendra Modi government battling an acute economic slowdown has forcing to announce a serious, பாருங்க இதுவே தப்பு, has forced to announce, has forced to announce. அப்ப எதுவுமே கரெக்ட் இல்ல. அப்ப பி ஆப்ஷன் பாருங்க, none is correct. 36க்கு பி, எல்லாத்துலயுமே தப்பு இருக்கு. அடுத்தது, NABARD cooperatives and RRPs need to take the lead in or organizing, இங்கே தப்பு இருக்கு பாருங்க, need to take the lead in or organize nationwide training demonstration camps. பாருங்க, ஏன் infinitive need to, அதுல take the lead அப்படின்னு இருக்கு, ரைட், அது கரெக்ட். ஆர் organize nationwide training, இந்த இடத்துல ஆர்கனைசிங்க்கு பதிலா ஆர்கனைஸ், ORGANISE வந்திருக்கணும். இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறம் ஐஎன்ஜி வரக்கூடாது. அதாவது இந்த ஆர் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீட் டு அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவ் தான் இதுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னே தப்பு. அடுத்தது, in past weeks as violence both on LOC and inside Kashmir has escalated, New Delhi appeared to be flailing, uncertain of what its next step ought to be. Next, okay, many people care greatly about their reputation, right. பாருங்களேன், செகண்ட் ஒன்னு தப்பு. இந்த in past weeks அப்படின்னு இருக்கா, அந்த இடத்துல த வரணும். in the past weeks அப்படின்னு வரணும். in past weeks மட்டும் வரக்கூடாது, அந்த இடத்துல ஒரு த வரணும். as violence both on the LOC and inside Kashmir has escalated, okay, to be flailing and sit, okay. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுலயுமே தப்பு இருக்கு. அப்ப தேர்டு ஒண்ணு மட்டும்தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ, 37க்கு ஏ. அடுத்தது பாருங்க, 38. Humans live longer and stay healthy and active for much longer due to better nutrition and the ability to combat disease. Correct. Do not be friend with the people who are complaining and negative in their mindset. Who are complaining, okay, because if you are friendly with them, you also get into that mode. Because if you are friendly with them, you also get into that mood. ஓகே, இதுவே சென்டென்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கு. செகண்ட் சென்டென்ஸ் தப்பு இருக்கு. ஓகே, does not matter if it is a fast food
fast food joint or an upscale dinner, a cup of coffee or a round of beer, indulging in eating and drinking is a favorite pastime in many, is a favorite pastime for many. அந்த இடத்துல இன்னும் வரக்கூடாது, ஃபார் வரணும். ரைட், நம்மளுக்கு 2லயும் தப்பு இருக்கு, 3லயும் தப்பு இருக்கு. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் கரெக்ட். 38க்கு டி. 38க்கு என்ன வருது? ஐம் சாரி, அதாவது இந்த இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ணணும், whether it is a right one or the wrong one. ரைட், எதெல்லாம் தப்பு இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் அண்ட் 3. அப்போ 38க்கு பி. பாத்தீங்களா, எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல 38க்கு நான் டி சூஸ் பண்ண போயிட்டேன். ஆன்சர் கரெக்டா போயிட்டோம். ஆனா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுல ரைட்டா சூஸ் பண்ணுமா அல்லது ராங் இருக்கிறத சூஸ் பண்ணுமாங்கிறத ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும் பாருங்க. ஓகே, the government is likely to push for legislation on curbing child pornography after a parliamentary ad hoc committee reported to the House the serious menace of child porn. Okay, in the Indian context, anticipatory bail was found necessary because of incessant targeting of political rivals and the tendency of police to used. பாருங்க, to use இருக்கு, அது வராது. to use அந்த இடத்துல டி வராது, அதுவே தப்பு. Okay, every year the annual status of education report brings the sad news that less than half the students in the class 5th can read a paragraph or do an arithmetic sum from a class 2 text. Okay, நம்மளுக்கு வந்து 39ல செகண்ட் தப்பு இருக்கு. ஓகே, செகண்ட்ல தப்பு இருக்கு. அப்ப 39க்கு எது தப்பு மட்டும் கொடுத்துரு, 2 only. அப்போ ஏ, 39க்கு ஏ. The decision to raise import duties is a major reversal of the policy of gradually reducing import duties which have been in place for 30 years and was followed by several governments. Okay, இது கரெக்ட். The CAG came up with the unrealistically large estimates of revenue losses and public opinion came to the view that not auction spectrum was a big mistake. Correct. Some critics accuse Finance Minister Nirmala Sitharaman of a gross fiscal conservation and a failure to use a by-budget stimulus to boost growth. Okay. The decision to raise import duties, இது correct, is a major reversal of the policy of gradually reducing import duties. பாருங்க, இந்த இடத்துல which has, ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, which has அப்படிங்கிறது வரணும். அடுத்தது the CAG came up with unrealistically large estimate அப்படின்னு தான் வரணும், estimates அப்படின்னு வரக்கூடாது. புரியுதா என்னென்ன தப்புன்னு? அப்போ 1 and 2 wrong. அப்ப ஆன்சர் ஏ, 1 and 2. புரியுதா உங்களுக்கு எப்படி நாம இதை பாக்குறோம்னு? ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இப்ப நாம கிட்டத்தட்ட 5 மாடல் பார்த்துட்டோம். அதுல கடைசியா இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நாம பார்த்துட்டோம். ரைட்,
மீதி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில அந்த மாடல்ல இருக்கக்கூடிய மீதி எல்லாம் யூ டேக் அஸ் ஹோம்ஒர்க். ரைட். இப்போ உங்களுக்கு இதுல கிராமட்டிக்கலா எனக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கு, இதுல எது எனக்கு புரியலையோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். Students, you can raise questions, queries if you have any. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா இன்னைக்கு? யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க.